ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா கிச்சன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம சப்பாத்திக்கு காம்பினேஷனாக நம்ம ஒரு வெண்டைக்காய் கறி தான் செய்ய போகிறோம். சப்பாத்தியோடு இந்த வெண்டைக்காய் கறி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சப்பாத்திக்கு, பூரிக்கு, தோசைக்கு எல்லாத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே இது செட் ஆகும். ரைஸு கூட சுட சுட சாப்பாடோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுட்டு நம்ம சப்பாத்திக்கு சைடிஷாக வெண்டைக்காய் கறி செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம இதை கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பாக்ஸாக கட் பண்ணிட்டோம். அப்புறம் நம்ம வந்து வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சுருக்கோம். இது வந்து அரைக்கிறதுக்கு மிக்சியில் நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு தக்காளி, வெங்காயம், பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சுட்டோம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ இது வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ வெண்டைக்காய் வந்து இந்த எண்ணெயில் நல்லா அந்த வலுவலுப்பு தன்மை இல்லாமல் பொன்னிறமாக வதங்கி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து தக்காளி, வெங்காயம், பூண்டெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். நல்லா அந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். வெண்டைக்காய் வந்து வதங்கிட்டு இருக்குது. இன்னும் நல்லா ப்ரௌன் ஆகணும். இது வளவளப்பு தன்மை இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் நல்லா ப்ரௌன் ஆகணும். வெண்டைக்காய் நல்லா வதங்கிச்சு பாருங்கள். நல்லா நமக்கு அந்த வளவளப்பு தன்மைலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் வந்து லைட்டாக ஓரம் ஒதுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா ஓரத்தில் ஒதுக்கிட்டு நடுவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து நம்ம இந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். லைட்டாக அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வெண்டைக்காயோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட இந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கி வரும் கொஞ்சம். இதோட நம்ம 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து வதக்கும் போது நமக்கு நல்ல ஒரு வாசனை வரும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இந்த எண்ணெயில் அப்படியே வதங்கட்டும். வெண்டைக்காய் நமக்கு நல்லா அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டா போதும் நமக்கு. இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். தனியாக எடுத்து வச்சுட்டோம். இப்போ கடாய் வச்சுருக்கோம். இப்போ கடாயில் இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இது ஃபுல்லாக நல்லெண்ணெயில் தான் செய்கிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிச்சு. இதில் நம்ம வந்து கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கலையே வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சோடனே அந்த தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரைச்சி வச்ச தக்காளியோடவே நம்ம வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள், இது வந்து சீரகத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு வந்து இப்போ இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த மசாலா வந்து இந்த தொக்குக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துருக்கோம். ஆல்ரெடி வெண்டைக்காயில் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த தொக்குக்கு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா இந்த தக்காளியோட சேர்த்து நல்லா வதங்கி வரணும் நமக்கு. தக்காளி இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். வெயிட் பண்ணலாம். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கி நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன கப்பில் 1 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தயிர் நல்லா அந்த மசாலாவோட சேர்ந்து வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காய் சேர்த்துடலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். பாருங்கள், நம்ம போட்ட தயிரோடு சேர்ந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெண்டைக்காய் ஆல்ரெடி வதக்கி வச்சோம் இல்லையா மசாலாவோட, அதை இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போது இது நல்லா இந்த மசாலாவோட வெண்டைக்காவும் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் இது நல்லா நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். நமக்கு ஒரு சூப்பரான வெண்டைக்காய் கறி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, நல்ல சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷு சூப்பராக இருக்கும். இது ஸ்லோவாக வச்சு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோன்னா கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் சைடில். அப்போ நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சைடு ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடணும். சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள். கரெக்டாக இது வந்து நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி ஆல்ரெடி நல்லா தேய்ச்சி வச்சாச்சு, மாவு பிசைஞ்சு. இப்போ லைட்டாக அதில் எண்ணெய் போட்டு தேய்ச்சிக்கலாம். சப்பாத்திலாம் சுட்டுட்டு பார்க்கலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்பாத்தி சுட்டு எடுத்துட்டோம். 2 சப்பாத்தி வச்சுருக்கோம். அதுக்கு வெண்டைக்காய் கறி வச்சுருக்கோம். இதோட சேர்த்து சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா அந்த வெண்டைக்காவோட சேர்த்து எடுத்து சாப்பிட்ணும். செட் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம தயிர், வெங்காயம், தக்காளி நல்லா அரைச்சி போட்டதுனால நமக்கு ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. இந்த வெண்டைக்காய் சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.